ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவொளி தீட்சை. இடம் VMA ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்ச மாலையும் வழங்கப்படும். இந்த மகாபாரதத்துல என்ன விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்க போறீங்க? ஒரு இறையாண்மை, ஒரு குரு வழி தோன்றல், நம்ம இறைவனின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம நடக்கலைன்னா அதுக்கு உண்டான தண்டனையை கர்ம வழியா நம்ம எப்படி அனுபவிப்போம். இந்த நட்சத்திரத்துல மகாபாரதத்துல இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? பாண்டவர்கள்ல நகுலன், சகாதேவன், அடுத்து குரு துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன். ரிஷபத்துல இரண்டாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. கிருஷ்ணர், அவரின் தந்தை வாசுதேவர், அடுத்து பாண்டுவின் சகோதரர் விதுரர். இந்த நட்சத்திரத்துல மகாபாரதத்துல முக்கிய கதாபாத்திரம் யார்? வாசுதேவருக்கும் ரோஹிணிக்கும் பிறந்த பலராமர் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. சிம்மராசி மகம் நட்சத்திரத்துல மகாநதி அங்க தேசத்து மன்னன், நட்புக்கு துணை போனவர் அந்த சூரியபுத்திரன் கர்ணன், பீமன், துரியோதனன், இந்த 3 பேரும் மகம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிறிய டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர், பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் டாக்டர் அருண் கார்த்திக் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக சார். எல்லாருமே வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய, நம்ம வாழ்க்கையில் என்ன நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், தர்மமாகட்டும் அதர்மமாகட்டும் எந்த வழியில் நம்மளுடைய வாழ்க்கையை தொடரணும் அப்படிங்கிறதுல 2 இதிகாசங்கள் ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ஸோ இந்த மகாபாரதத்தில் என்ன விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க? ஓகே, இப்போது மகாபாரதம் நம்மளுடைய பன்மையான தொன்று தொட்ட ஒரு சமஸ்கிருத காவியங்களில் 2 இருக்குது. அதில் முக்கியமானது மகாபாரதம். இப்போ மகாபாரதம் பார்த்தீங்கன்னா கிமு, அதாவது BC 400 200 200 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். ஒரு இறையாண்மை, ஒரு குரு வழி தோன்றல், நம்ம இறைவனின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம நடக்கலைன்னா அதுக்கு உண்டான தண்டனையை கர்ம வழியா நம்ம எப்படி அனுபவிப்போம், வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், தர்மம் எப்படி நம்மளை காக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த மகாபாரதம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. இப்ப மகாபாரதத்துல நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. இப்ப ஒரு கதாபாத்திரமும் என்ன நட்சத்திரமா இருக்கு. இப்ப நான் ஒரு நட்சத்திரம் அப்படின்னா நான் மகாபாரதத்துல என்ன கதாபாத்திரம், நான் மகாபாரதத்தில் யார் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி 27 நட்சத்திரமும் அந்த கதாபாத்திரத்துல யார் யாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசலாம்னு தான் இன்னைக்கு டாபிக். ஃபர்ஸ்ட் மேஷம் ராசி. அதுல பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதுல முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல மகாபாரதத்துல இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஷராசியில வர்ற அஸ்வினி நட்சத்திரத்துல யார் கதாபாத்திரம்னா, பாண்டவர்கள்ல நகுலன், சகாதேவன், அடுத்து குரு துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன். இந்த 3 பேரும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. மேஷம் ராசியில இரண்டாவதாக பரணி நட்சத்திரம். இதுல மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரம் யார்? ஓகே, இப்போ பஞ்சபாண்டவர்களின் தந்தையான பாண்டுவின் 2வது மனைவி மாதுரி மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இதில் மகாபாரதத்தில் உண்டான கதாபாத்திரம் யார்? ஓகே, இப்போ மேஷம் ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் அர்ஜுனனின் மகனான அபிமன்யு, அதாவது வில் வித்தையில் கை தேர்ந்தவர் அர்ஜுனர், அவரை விட மிகவும் கை தேர்ந்தவர் அபிமன்யு. அவர் மேஷம் ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. ஓகே, ஸோ மேஷம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷப ராசி. இதுலேயும் அதே மாதிரியான 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இதில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் யாராவது இருக்காங்களா? ஓகே, இப்போ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் எந்த கதாபாத்திரமும் இல்லை. அப்போ கிருத்திகை நட்சத்திரம் மேஷத்தில் மட்டும்தான் கதாபாத்திரம் இருக்கிறாங்க, ரிஷபத்தில் கதாபாத்திரம் இல்லை. ரிஷபத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. இதில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? அடுத்து ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிருஷ்ணர், அவரின் தந்தை வாசுதேவர், அடுத்து பாண்டுவின் சகோதரர் விதுரர், இவங்க 3 பேர் பிறந்திருக்காங்க.
ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் மூன்றாவதான நட்சத்திரம் மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? ஓகே. அடுத்து ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த மகாபாரதத்தின் ஆசிரியர் வியாசர் தான் பிறந்திருக்காரு. இந்த ஒரு காவியத்தவே எழுதினவர் இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. ஓகே. ஸோ அடுத்ததாக ரிஷபராசியை தொடர்ந்து மிதுனம் ராசி. இந்த ராசியிலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்காங்க. இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் என்ன? ஓகே. இப்போ மிதுன ராசி மிருகசீர்ஷத்தில் எந்த கதாபாத்திரமும் மகாபாரதத்தில் இல்லை. மிதுன ராசியில் அதற்கு அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் எந்த கதாபாத்திரம் இருக்கு? ஓகே. இப்போ திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தது பாண்டவர்களின் தாயான பாண்டுவின் மனைவியான குந்தி தேவி வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரம் யார்? ஓகே. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி வந்து பிறந்திருக்காங்க. இந்த கடகராசியிலையும் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புனர்பூசம். இந்த புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரம் யார்? புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் எந்த கேரக்டரும் மகாபாரதத்தில் இல்லை. அடுத்ததாக கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? ஓகே. இப்போ கடகம் பூசம்ல சஞ்சயா, அதாவது திருதராஷ்டரின் தேரோட்டியான சஞ்சயா அவர் வந்து பிறந்திருக்காரு. கடகராசியில் அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரம் யார்? ஓகே. இப்போ ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் யார் பிறந்திருக்காருன்னா பலராமன், அதாவது கிருஷ்ணரின் சகோதரன் பலராமன். வாசுதேவருக்கும் ரோஹிணிக்கும் பிறந்த பலராமர் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. கடகத்தை தொடர்ந்து அடுத்ததாக இருக்கக்கூடியது சிம்மராசி. இதில் இருக்கக்கூடிய முதலாவதாக நட்சத்திரம் வந்து மகம். இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம். ஓகே. சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் மகாநதி அங்க தேசத்து மன்னன், நட்புக்கு துணை போனவர் அந்த சூரியபுத்திரன் கர்ணன், பீமன், துரியோதனன், இந்த 3 பேரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஓகே. ஸோ சிம்ம ராசியில் அடுத்ததாக பூரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? ஓகே. அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் துரியோதனின் சகோதரி துச்சலை அவங்க வந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஓகே. ஸோ இதற்கு அடுத்தபடியாக உத்திரம் நட்சத்திரம் முதல் பாகம் வந்து இருக்கும். இதில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? அப்போ சிம்மராசி உத்திரம் நட்சத்திரத்தில் எந்த கதாபாத்திரமும் மகாபாரதத்தில் இல்லை. ஓகே. சிம்மராசியை தொடர்ந்து அடுத்ததாக கன்னிராசி. இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். இதற்கு வந்து 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரம் யார்? இப்போ கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் பிறந்திருக்காரு. அடுத்து பாண்டவர்களின் தந்தையான பாண்டு பிறந்திருக்காரு. உப பாண்டவர்கள் ஸ்ருதகீர்த்தியும் சதாநேகன், இந்த 2 பேரும் பிறந்திருக்காங்க. அப்போ இந்த 4 பேருமே கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. கன்னிராசியில் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரம் யார்? ஓகே. இப்போ கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரத்தில் துரியோதனின் சகோதரி துச்சலையின் மகன் சுரதா அவங்க வந்து பிறந்திருக்காங்க. ஓகே. ஸோ கன்னிராசியில் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரம் யார்? அப்போ கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் எந்த கதாபாத்திரமும் இல்லை. ஓகே. அடுத்ததாக துலாம் ராசி. இதில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இதில் எந்த கதாபாத்திரம் மகாபாரதத்தில் இருக்கா? ஓகே. இப்போ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் துர்வாச முனிவர், அத்ரி மகரிஷி முனிவரின் மகன் துர்வாச முனிவர் வந்து பிறந்திருக்காரு. அடுத்ததாக துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் எந்த முக்கிய கதாபாத்திரம் இருக்காங்க? ஓகே. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் அபிமன்யுவின் மனைவியான உத்திரை பிறந்திருக்காங்க. ஓகே. அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரமானது வந்து விசாகம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் எந்த முக்கிய கதாபாத்திரம் இருக்காங்க? ஓகே. இப்போ துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் அர்ஜுனருக்கு வந்து பல மனைவிகள் இருக்காங்க. அதில் ஒரு மனைவி நாகக்கன்னிகை, மணிப்பூரில் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உலுப்பி. ஓகே. அந்த உலுப்பின்ற பெண் வந்து இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரம். துலாம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக விருச்சிகம் ராசி. இதில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் விசாகம். இந்த விசாக நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? அப்போ விருச்சிகத்தில் இருக்கிற விசாக நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் எந்த கதாபாத்திரமும் இல்லை. விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். இந்த நட்சத்திரத்தில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? இப்போ விசாக நட்சத்திரம் அனுஷ ராசியில்
அர்ஜுனருக்கும் இந்த உலுப்பிக்கும் பிறந்த அரவான் அப்படிங்கிற மகன் வந்து இருக்கான். விருச்சிகத்துல 3ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரத்துல மகாபாரதத்துல இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் யார்? பாண்டவர்களின் மூத்தவரான தர்மத்தை மட்டுமே கடைபிடித்த தர்மர் பிறந்திருக்காரு. அடுத்து உப பாண்டவர்களின் மூத்தவரான பிரதிவிந்தியன் பிறந்திருக்காரு. விருச்சிக ராசியை தொடர்ந்து அடுத்ததாக தனுசு ராசி. இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம். இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மகாபாரதத்துல முக்கிய கதாபாத்திரம் யார்? ஓகே, இப்போ மூல நட்சத்திரம்ல கங்கை மைந்தன் பிதாமகர் பீஷ்மர் பிறந்திருக்காரு. ஓகே. அடுத்ததாக தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்த மகாபாரதத்துல முக்கிய கதாபாத்திரம் யார்? பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில மகாபாரதத்தோட ஹீரோ, அதாவது இந்திர புத்திரன் யார் எல்லாத்துக்குமே தெரியும். யாருன்னா அர்ஜுனர் பிறந்திருக்காரு. அப்ப காண்டிபதாரி வில்வித்தகர் அர்ஜுனர் பிறந்திருக்காரு. அடுத்து கர்ணனின் தேரோட்டியான சல்லியன் பிறந்திருக்காரு. ஓகே. அடுத்ததாக தனுசு ராசியின் 3ஆவது நட்சத்திரம் உத்திராடம். இந்த நட்சத்திரத்துல மகாபாரதத்துல முக்கிய கதாபாத்திரம் யார்? உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில அஸ்தினாபுரத்து மகாராஜா குருவம்ச சக்கரவர்த்தி 100 மகன்களை கொண்ட திருதராஷ்டர் பிறந்திருக்கிறாரு. தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மகரம் ராசி. இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். இதுல இருக்கக்கூடிய மகாபாரதத்துல முக்கிய கதாபாத்திரம் யார்? மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்துல எந்த கதாபாத்திரமும் இல்லை. ஓகே. அடுத்ததாக மகரம் ராசியில திருவோணம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்த மகாபாரதத்துல முக்கியமான கதாபாத்திரம் யார்? அப்ப திருவோண நட்சத்திரத்துல வசிஷ்ட மகரிஷி பிறந்திருக்கிறாரு. ஓகே. மகரம் ராசியில 3ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். இந்த நட்சத்திரத்துல பிறந்த மகாபாரதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் யார்? இப்ப மகரம் அவிட்டம்ல உப பாண்டவர்களான சுதசோமன் ஸ்ருதகர்மா இவங்க 2 பேர் பிறந்திருக்காங்க. ஓகே. மகரம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கும்பராசி. இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். இதுல இருக்கக்கூடிய மகாபாரதத்துல முக்கிய கதாபாத்திரம் யார்? ஓகே. அப்ப கும்பம் அவிட்டம்ல மகாபாரதத்தில் எந்த கதாபாத்திரமும் இல்லை. ஸோ கும்பத்துல 2ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். இந்த நட்சத்திரத்துல மகாபாரதத்துல முக்கிய கதாபாத்திரம் யார்? கும்பராசி சதய நட்சத்திரத்துல கௌரவர்களின் தாயாரான காந்தாரி, அடுத்து பகடை மன்னன் சகுனி, அஸ்தினாபுரத்து மகாராஜா சாந்தனு, சாந்தனுவின் மனைவி சத்யாவதி, அடுத்து அர்ஜுனரின் மனைவி சுபத்திரை, இவங்க 5 பேர் பிறந்திருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு ராசியில நட்சத்திரத்துல 5 பேர் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா சகுனியோடைய தங்கையும் இருக்காங்க. பிரதர் சிஸ்டர்ஸ் 2 பேருமே பிறந்திருக்காங்கன்றது ஒரு சூப்பரான விஷயம். ஓகே. ஸோ அடுத்ததாக கும்பராசியில 3ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்துல மகாபாரதத்துல முக்கிய கதாபாத்திரம் யார்? கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துல முக்கிய கதாபாத்திரங்கள் இல்லை. இறுதியாக மீனம் ராசி. இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. இதுல இருக்கக்கூடிய மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரம் யார்? ஓகே. அப்ப பூரட்டாதி மீனம்ல திரௌபதி, பாஞ்சால நாட்டு இளவரசி, பாண்டவர்களின் மனைவி திரௌபதி பிறந்திருக்காங்க. ஓகே. மிக முக்கியமான கதாபாத்திரம் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்திருக்காங்க. அடுத்ததாக மீனம் ராசியில 2ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இதுல மகாபாரதத்துல எந்த கதாபாத்திரமாக இருக்காங்க? மீனம் உத்திரட்டாதியில துரியோதனின் தம்பி துச்சாடனன் பிறந்திருக்காரு. மீனம் ராசியினுடைய இறுதியான நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்துல மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரம் யார்? ஓகே. இப்போ மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரத்துல கிருஷ்ணரோட தாயார் தேவகி அம்மாள் பிறந்திருக்காங்க. ஓகே. இப்போ இந்த நம்ம மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். அது நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த நட்சத்திரங்கள் அதே குணாதிசயங்களை கொண்டிருப்பாங்களா இல்லை வேற ஏதாவது குணாதிசயங்கள் இவங்களுக்கு இருக்குமா? ஓகே. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா மகாபாரதத்தில் இருக்கிறவங்க அந்த கதாபாத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு யாரோ அவங்களோட கேரக்டர் நம்ம இப்போ நிஜ வாழ்க்கையில் இருக்கிற மக்கள்கிட்ட மேட்ச் ஆகிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்ததில்ல. இப்போ மகம் நட்சத்திரம் சிம்மராசி பார்த்தீங்கன்னா கொடைவள்ளல் கர்ணர் இருக்கிறாரு. அவர் எதுனாலும் தாராள வள்ளல் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நட்புக்கு உண்டான முக்கியமான ஒருத்தரே கர்ணன். ஆமாம், எது வேணாலும் கொடுத்துருவாரு. ஆனால் மகம் ராசி சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் இருக்கிற ப்ராக்டிக்கலாக இருக்கிறவங்க பார்த்தா பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. அதாவது எது கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எது வாங்கணுமோ அது வாங்கணும். அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. டிசிப்ளின் கரெக்டாக இருக்கும். பட் அவர் தாராள வள்ளல். அப்போ அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் மேட்ச் ஆகிறது இல்லை. பட் ஆற்றல் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கு. அந்த சக்தி என்ன இருக்கோ அந்த சக்தி அவங்ககிட்ட இருக்கு. அந்த சக்திகள் மேட்ச் ஆகுது.
ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரியான மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களை வந்து வழிபடலாமா, இல்லை அவங்களுடைய நினைப்பு நமக்கு இருக்கணுமா, இல்லை அவங்கள பற்றி நமக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணுமா, எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது? ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு யார் வந்து கதாபாத்திரமாக வர்றாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நட்சத்திர நாள் இப்போ டெய்லி வந்து நம்ம கேலண்டரில் பார்த்தோம்னா நட்சத்திரம் வரும். ஓகே. அப்போ உங்கள் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு காலையில் உங்கள் நட்சத்திரத்தின் கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்து அவர்களின் ஆற்றல் நமக்கு வேணும். ஓகே. இப்போ வசிஷ்டர் அப்படின்னா வசிஷ்டரின் ஆற்றல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காலையில் ஒரு நிமிஷம் அந்த கதாபாத்திரத்தை நினச்சி அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல ஆற்றல், ஓகே. இப்போ கெட்டவங்களுக்கு கூட ஆற்றல், நல்ல ஆற்றல் இருக்கும், அந்த சக்தி இருக்கும், அந்த சக்தி ஆற்றலை எனக்கு தாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு வேண்டுதல் பண்ணாலே அந்த ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் வந்து அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை வந்து இந்த மகாபாரதத்தை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய ஆற்றலை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எல்லாருமே இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகுனி. ஸோ இதில் நடக்கக்கூடிய ஒரு முக்காவாசி பிரச்சனைக்கு அவர் தான் வந்து காரணம். ஆனால் அவருடைய ஆற்றல் நமக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே. இப்போ அவருடைய ஆற்றல் அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல சகோதரன். கரெக்ட். அவர் என்னதான் கேரக்டர் மோசமா இருந்தாலும் அந்த சகோதரத்துவம்ல வந்து அவர் ரொம்ப த பெஸ்ட். கண்டிப்பா அவருடைய காந்தாரி அவர்களுடைய சகோதரிக்காக தான் அந்த இதே பிரச்சனைகளை பண்ணாரு. பண்ணுவாரு. அப்போ அந்த ஆற்றலை நம்ம வாங்கிக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற என்ன நல்ல ஆற்றலோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும், அந்த கெட்ட விஷயத்தை விட்டுறணும். அப்போ அதுதான் வந்து இந்த வாழ்க்கையின் தத்துவமே. அப்போ இந்த மகாபாரத தத்துவமே என்ன சொல்லுது அப்படின்னா, நீ கெட்டது பண்ண அப்படின்னா திரும்ப கெட்டது உனக்கு வரும். அப்போ அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆற்றல் இருக்கு, அந்த நல்ல ஆற்றலை நம்ம எடுத்துக்கணும், அது நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இறைவனை நம்ம வேண்டிக்கலாம். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த ஒரு நேர்காணல்ல. ஸோ ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது எனக்கு. ஸோ மகாபாரதத்தில் நம்மளுடைய நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய இணைந்த கேரக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.